ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நல்ல ஃபுல்கா கூட நான், சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை, கல் தோசை, பூரி இதுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் உள்ள கம்மி இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக, குயிக்காக, ரொம்ப டைம் எடுக்காமல் குயிக்காக எப்படி செய்யலாம் அந்த ரெசிபி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு டிஷ்ஷு. அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளியை அரைக்கணும். இதை நம்ம தனித்தனியாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்காக 2 வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதேமாரி 2 தக்காளியையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்தமாரி தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு, அதே ஜார்லேயே 2 தக்காளியையும் அரைச்சி அதையும் இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு ஒரு 10-20 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கிங்க. இடிக்கல்லில் போட்டு தட்டி வச்சுக்கிங்க. ஒரு துண்டு இஞ்சியையும் நல்லா நெய்யை தட்டி 2யும் தட்டி இடித்து தான் போடணும். அப்போ தான் இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா நைஸாக இடிச்சிடுங்க. அது கொஞ்சம் செவந்து வாசனை வந்ததுக்கப்புறம் 2-3 வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாரி பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு பவுல் எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் கண்ணாடி பதம் வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காய விழுது அதுக்குள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் அதுக்குள்ளே சேர்த்துடுங்க. அதையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அதோட நல்லா வதங்கணும். எல்லாமா ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மசாலா சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. நம்ம வீட்டில் செஞ்ச கரம் மசாலா இது. தேவையான அளவு மிளகாய்த்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ, எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ட்ரையாக இருக்கும்போதே நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க வைக்கணும். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தண்ணியையும் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு மசாலா ஃப்ளேவர் வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கும். இப்போ இது உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுலேயே வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதுலேயே முட்டைகளை போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடுங்க. இப்போ நான் ஒரு 4-5 முட்டையை வேக வச்சு 2-2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி 2-2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போது கிரேவி நல்லா உங்களுக்கு மசாலாவா ஃப்ளேவரோடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அந்த மசாலாவோட முட்டை நல்லா மிங்கிள் ஆகி அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி இந்த கிரேவி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃப்ளேவரு, டேஸ்ட்டு எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காக செய்யக்கூடியது. சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, கல் தோசை எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல். கம்மி டைமில் கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குயிக்காக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம இதில் நிறைய இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரையும் பண்ணிவிடுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள்.